வணக்கம். ஜவை இஜட் பேசுகிறேன். அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு வளர்ந்த கட்சி நாங்கள் ஒழிப்பதற்காக வந்தவர்கள், ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொன்னால் அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த கட்சியுமே யாரும் ஒழித்து விட முடியாது. அது அவரவர்களாக ஒழிந்து போக வேண்டும். அதற்கு மக்கள் காரணமாக இருக்க வேண்டும். தாவேகா மாநாட்டில் விஜய் பேசியிருக்கார். இரண்டாவது மாநாட்டில் திமுகவை நாங்கள் ஒழிப்போம், மற்றபடி மிகப்பெரிய ஊழல் கட்சியோடு பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது என்றெல்லாம் பேசியது ஒரு பரவாக இருந்தாலும், ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தாவேகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு பேசியிருக்கார். பலவிதமான ஒரு வசனங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் சினிமாத்தனமாகத்தான் இருக்கிறத ஒழிய மற்றபடி அரசியல் தனமாக இல்லை. எந்த ஒரு வார்த்தையும் ஏதோ வசனத்தை போன்று இருந்தாலுமே கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேள்விக்கு அந்த ஒரு விடையும் கிடையாது. அதே நேரத்தில் எம்ஜிஆர் படம் இது அண்ணா படம் எவ்வாறு வந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆல்ரெடி ஒரு 5 படம் போட்டிருந்தாங்க. அம்பேத்கர், பெரியார் கான்செப்ட், மற்றபடி ப்ளஸ்ஸாக எம்ஜிஆர் அண்ணாவுடைய படத்தை போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அதையும் சொல்றாரு, அதிமுகவை ஒழிப்போம், திமுகவை ஒழிப்போம் அப்படிங்கிறார். திமுகவுடைய நிறுவனர் அண்ணா, அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர். ஆமாம், திமுகவை அதிமுக ஒழிச்சா இந்த 2 பேரையும் ஒழிச்ச மாதிரி தான், அண்ணாவையும் எம்ஜிஆர் ஒழிச்ச மாதிரி தான். அப்போ எதற்காக இவர்களுடைய படத்தை போட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. இனி அடுத்து மாநாடு நடத்தினார் அப்படின்னா எடப்பாடி படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் மற்றபடி கருணாநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தை கூட போடுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கு. எப்படின்னு கேட்டால், ஒரு நிலையில்லாத ஒரு கட்சி, கொள்கை இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகத்தை இந்த மாநாடு உணர்த்தி விட்டது. அதையெல்லாம் விட தடுப்பு வேலையில் கிரீஸ் தலைவனது, மற்றபடி மாற்று அரசியல் தருவேன் அப்படிங்கிற பேராவில் எந்த ஒரு தீர்மானமும் இல்லாமல் இந்த 2வது மாநாடை முடித்ததுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் கொள்கையில் சிறிது நழுவி விட்டாரோ, பிறருடைய கொள்கை தனக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் அண்ணா படங்களை போட்டாரோ, அப்படி பார்க்குறப்ப எல்லா படங்களையும் போடுவார். மேற்கொண்டு சொன்ன படம் அனைத்து படத்தையும் போடுவார். அப்படிங்கிறப்ப அந்த நிலையில்லாத ஒரு இந்த கொள்கை அப்படிங்கிறது துண்டா தெரிஞ்சு போச்சு. என்றாலும் வரும் காலங்களில் இதனுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற 2026 சட்டமன்ற தேர்தல் இருந்தாலுமே கொள்கையின் வெளிப்பாடு தான் ஒரு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாக